ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த பூமியில நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? மேலே தூக்கி எறிந்த பொருள் கீழே விழுவதெப்படி எதிர்வினையோ, அதே போலதான் இன்னைக்கு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அது நன்மையாக இருந்தா மீண்டும் உனக்கு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு நீ செய்யறது ஒரு கெடுதலாக இருந்தால் மீண்டும் உன் வாழ்வில் ஒரு கெட்ட விஷயம் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். இதுதானே வாழ்க்கையின் தத்துவ ரகசியம். பிறகென்ன, இனி எல்லாமே உனக்கு நல்லதா நடக்கணும் நீ நினைச்சீனா இப்போதிலிருந்தாவது உன் மனசுல மாற்றங்களை கொண்டு வா. இனிமே நான் நல்வழியில தான் நடப்பேன், நல்ல விஷயங்களை தான் சிந்திச்சுப்பேன், நல்ல விஷயங்களை மட்டும்தான் யோசிச்சு செயல்படுத்துவேன்னு நீ நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கு என் செல்லமே. உனக்காக ஒரு அவசர செய்தியை சொல்ல வந்த உன் சாயப்பா அப்படியே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிச்சிடுச்சு. இனிமே நீ கவலைப்படவே வேணாங்கிற நல்ல செய்தியும் சொல்லத்தானே ஓடி வந்துள்ளேன். அவசர அவசரமாக நீ எந்த யோசனையும் செய்ய வேண்டாம். இப்போது எல்லா மனபாரங்களையும் என்கிட்ட விட்டுட்டு நிம்மதியா நீ தூங்குனாலே போதும். இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களை எல்லாம் உண்டாக்கி நாளை விடியல்ல நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயமாய் நடந்து முடியும்படி உன் சாயப்பா என்னுடைய அற்புதங்களை உன் வாழ்வில் நீ உணர்வாய் என் செல்லமே. அதே போல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை யாராவது எவ்வளவு கோபத்துக்கு ஆளாக்கினாலும் சரி, அந்த சமயத்துல எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானமாக இருந்து உனக்கான செயல்களை சிறப்பாய் செய்யப்பார். இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய துயரங்களும் துக்கங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் நாளை விடியல் முதலே உனக்கான வாழ்க்கையானது வசந்த காலமாக இருக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்ததான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கை மென்மேலும் உயர்வதையும் மாறுவதையும் இன்பமாய் ஆகுவதையும் நீ கண்குளிர காணத்தான் போகிறாய் என் செல்லமே. நாளைக்கு உனக்காகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயம் நடந்து முடியும்படி அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். உனக்கு வர்ற நன்மையும் சரி தீமையும் சரி, அது ஏதாவது ஒரு வகையில உன்னை சரிப்படுத்ததான் நிகழ்கிறது என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னுடைய கண்களை மூடி மனசார உன் சாயப்பா என்னுடைய உருவத்தை நினைச்சு பாப்பியா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பிச்சினா உனக்கான வாழ்க்கை என்னவென்பதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது தள்ளாடி கொண்டே இருக்கிற உன்னுடைய மனசுக்கு ஒரு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக தான் இன்றிரவே அதிரடி மாற்றத்தை நிகழ்த்த போகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் விடிஞ்சிரும், என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் சரியாகிடும்னு காத்துக்கிட்டு இருக்க நீ இனிமே கண்கலங்கவே கூடாது என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது கெட்டதுகளை எல்லாம் எப்படி சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சு உனக்கான இன்பம் நிறைந்த வாழ்க்கையை உன் கைகள்ல ஒப்படைக்க போகிறேன். இன்பமும் துன்பமும் இணைந்து கலந்ததுதானே வாழ்க்கை. ஆனா துன்பத்தை சுமப்பதற்கு உன் மனசுல வலிமை இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அதை கஷ்டப்பட்டு சுமந்து வருத்தப்படுற? நிரந்தரமில்லாத துன்பத்தை நினைப்பதை விட்டுவிட்டு நிரந்தரமா உனக்கு கிடைக்க போற இன்பமான நல்ல விஷயங்களை நினைச்சு பாரு. கடவுளே கதி என்று இருக்கும் உன்னை துன்பம் இப்படி வாட்டும்படி நான் விட்டு விடுவேனா? கலங்காதே, கூடிய விரைவில் எல்லாத்தையும் உன் சாயப்பா சரி செய்ய போறேன். உன்னுடைய வழிகளை சுமக்கும் உனக்கு இப்போது மன வலிமை போதுமானதாக இல்லை என் செல்லமே. அதனாலதான் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் யாராவது ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டாலும் கூட நீ உடனே கோபப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுற. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை நீ அறிவாயா? வாழ்க்கையே வழி தவறி போயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை பாதையை சரி செஞ்சு உன்னை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கிறேன். வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது. நீ நினைச்சபடி வாழுவோமோ இல்லையோன்னு பயந்துகிட்டே இருக்காத. உன் வாழ்க்கைய நீ நினைச்சதை காட்டிலும் சிறப்பாய் நான் வாழ வைப்பேன். ஒவ்வொரு நொடியும் நிச்சயமற்றதாக இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் 100 வருடங்கள் நம்ம நல்லா வாழ்வோம் தானே எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்காங்க. உண்மையிலேயே உனக்கான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது தெரியுமா? கடந்த கால தவறுகளுக்கு வருந்தியும் எதிர்காலத்தையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கான நிஜ வாழ்க்கையை இந்த நிகழ்காலத்திலேயே நான் மாற்றத்தான் போகிறேன். எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எல்லா சவால்களையும் உனக்காக நான் சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன்.